கவன் புது டைட்டில் கேவி ஆனந்த் வந்து ஃப்ரெஷ்ஷா புதுசா ஒரு படத்தை எடுத்துட்டு வரார் அப்படின்னு நம்பி தான் உள்ள போய் உட்கார்றோம். அதே மாதிரி வந்து மீடியாவை பத்தி ஒரு புதுசான ஒரு படம் தான் அது. ஏற்கனவே நிறைய பார்த்த விஷயங்களோட சேர்த்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்கார். சோஷியல் மீடியால இருக்கிறவன், ட்ரெண்ட் ஆகிறவன், ரொம்ப படிச்சவன் இவங்களுக்கெல்லாம் வந்து இது புதுசா இருக்காது. நிறைய விஷயம் தெரிஞ்சதா தான் இருக்கும். ஆனால் ஒரு பாமரனுக்கு வந்து இந்த டிவியை பத்தியான பல உண்மைகளை வந்து கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பிரிட்ஜாக இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது வந்து செம ஆறுதல். அதற்கு உண்மையாலுமே வந்து கேவி ஆனந்துக்கு வந்து வாழ்த்துக்கள். பவர் ஸ்டார் சீனிவாசன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகா யூஸ் பண்ணி மொக்கையா இருக்கிறவனுக்கும் வந்து ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணும்போது வந்து உண்மையாலுமே கேவி ஆனந்த் மேல வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து வருது. டிஆர் வந்து பாடுவார், செமையா பாடுவார், சூப்பரா ஆடுவார், இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த நடிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்கோப் அவருக்கு தரலையா இல்ல அவர் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலையா தெரியல. அவருக்கான அந்த ரோல் அப்படிங்கிறதுக்கு வந்து பஞ்ச் அப்படிங்கிறது கம்மி தான் அப்படிங்கிறது உண்மை. விஜய் சேதுபதி அந்த ஆளுக்கு வந்து என்ன கிஃப்ட்னு தெரியல, எதுக்குள்ள போனாலும் வெளில அசால்ட்டா வந்துடுற அப்படி நமக்கு தெரியுது. அதாவது வந்து முதல்வன் பட பாணியில ஒரு இன்டர்வியூ வருது, ஆனாலும் யூனிக்கா இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் மனுஷன் பிச்சு படம் எடுத்திருக்கார். மடோனா செபாஸ்டியன் ரோல் பண்றாங்க. ஆனா அதுக்கு மேல என்னத்தை சொல்றது அப்படின்னு தெரியல. படத்தோட பேச பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நிறைய ரெவலேஷன்ஸ் இருந்து இன்டர்வல் போற வரைக்கும் வந்து ரொம்ப ஜாலியா இது எந்த சேட்டலைட் யார் வாங்க போறான்டா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து யோசிக்க தோணுது. செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது வந்து அப்படியே டைல்யூட் ஆகி கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டிராமாட்டிக்கல் ஆகி முடியறப்ப வந்து அப்படியே ஓகே அப்படின்னு முடியுது. ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் தான் அந்த படத்தோட சின்ன மைனஸ் அப்படின்னு நினைக்கிறேன். விக்ராந்த் ஒரு இம்ப்ரெசிவான ரோல் பண்ணியிருக்காரு, இல்ல அப்படின்னு சொல்ல. அவருக்கான இடம் அப்படிங்கிறது வந்து இது கிடையாது அப்படிங்கிறது வந்து உண்மை. இசை ஹிப்ஹாப் தமிழ் ஒரே விஷயம் என்னன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து ஹிப்ஹாப் தமிழ் வந்து ரீச் ஆயிட்டாரு. சும்மா அந்த திருப்பி வந்து ட்ரம்ஸ் திருப்பி திருப்பி போட்டு ஏதோ ஒன்று பண்றாரு இல்லைங்களா. ஆனால் இதோட நின்ட்டாருன்னா அவரோட மியூசிக்கும் இதோட நின்றும் அப்படிங்கிறது வந்து உண்மை. எடிட்டிங் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 10 நிமிஷம் வந்து தூக்கி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரேசியா இருந்திருக்கும். ஆனா மொத்தமா பாக்குறதுக்கு இந்த ஹைஃபை டூட்ஸ் இதெல்லாம் தவிர்த்துட்டு யாருக்கு படம் போய் சேரணுமோ அவங்களுக்கு தெளிவா போய் இந்த படம் சேரும் அப்படிங்கறத வந்து இந்த படத்துடைய வெற்றி. கண்டிப்பா கேவி ஆனந்துக்கு வணிக ரீதியா ஒரு வெற்றி படமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தேகமே இல்லை. என்டர்டைன்மெண்ட் வைஸா ஒரு தடவை ஜாலியா போய் எந்த ஒரு முகசலிப்பும் இல்லாம பார்த்துட்டு வரதுக்கு உள்ள கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறதும் உண்மை. ஒரு சிறிய முயற்சி, எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. ஏன்னா ஃபில்மி ஆரம்பிச்ச காலத்துலேருந்தே இட் இஸ் பிரசாந்தோட ஒரு பயங்கரமான ஒத்துழைப்பு சேனலுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டக்குன்னு ஒரு ஸ்வாப் பண்ணலாமே அப்படின்றதுக்காக ஒரு சிறிய முயற்சி. இட் இஸ் பிரசாந்த் அவரோட ஃபேன்ஸ்லாம் வந்து 2 நிமிஷம் மட்டும் தான் என் தலைவனை பேச வச்சு அப்படின்னு நீங்க கோபப்படுறீங்க, எனக்கு தெரியுது, மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு முறை வித்தியாசமான ஒரு முயற்சியில் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிடலாமா? பாய் பாய்.